ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த சுக்கிரனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே அரவணைப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க அவங்க மீது யாராவது விரும்பத்தகாதவர்களாகவும் கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னாலும் அதை வெறுப்பாங்க. ஆனால் இவங்க முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க சுதந்திரமானவங்க, மிகவும் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரிஷபராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது வெற்றி பெறும் ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுவது போல தான் உங்களுக்கு இருக்கும். அவங்க சுயசார்பான மனிதர்கள், ஆனால் அவர்களை கவர தினமும் நீங்கள் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் அதில் தினமும் வெற்றி பெற்றீர்கள் என்றால் ரிஷபராசிக்காரர்களுடையான வாழ்க்கை அப்படிங்கிறது தினசரி திருவிழாவாக தான் உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்களின் மனதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்கள் மீது அவங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்நாள் முழுக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. இவர்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையான மனிதர்களை விரும்ப முயற்சித்து பார்க்கவும் பழகவும் உங்களுக்கு கூடுதல் காரணம் தேவைப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைதியாக திட்டமிட்டு அணுகு கொள்ளுவதில் ரொம்பவே வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வெளிநடத்த வைக்குது. அவங்க ஆலோசனைகளை வழங்கும்போது ஒரு கூட்டத்திலும் அனைவரின் பார்வையும் அவங்க மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகளை எடுப்பாங்க. அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறன்பட கையாளவும் அதோடு குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த ரிஷபராசி போலவே வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தனிமையை ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்றுக்கக்கூடியவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்வுகளும் இருக்கும். இதனால் இவங்க மிக அரிதாகவே அடுத்தவங்களுக்கு விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற அவங்க கடினமாக உழைக்க தயாராக இருப்பாங்க. கர்வம் கொண்டவங்க இல்லை என்றாலும் கூட பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட உதவி கேட்டு நிற்க மாட்டாங்க. மேலும் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குது. இது அவர்களை உறவுகளில் மிக விசுவாசமான நடத்தையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நல்ல விதமான குணாதிசயங்கள் கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு கணிசமாக உயரும், புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும்,
மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களால சிறு சிறு உபத்திரங்களும் வரும். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்குவாங்க. அவங்க மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அவரோடு அனுசரித்து போவது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடும். சக பணியாட்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. மேலும் பாரமுகமாக இருந்த அதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்க போகுது. பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலை வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மற்றும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவுகளால் நன்மைகளும் நிறைய கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி தாமதமாக கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 3, 6, 8, 9. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 11 இரவு முதல் 12, 13, 14 காலை வரை. அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. மேலும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் ரொம்ப நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சிங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல மேன்மை தரக்கூடிய பலன்களை பெற முடியுங்க. ஸோ இந்த பதிவை ரிஷபராசி அன்புநேயர்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். நல்ல பலனே உங்களுக்கு இந்த 3 தெய்வங்களும் கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி அன்புநேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றிங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.